श्रीमद्वेदान्तरामान्तविकरुणालब्धवेदान्तैक्वं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभागारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामान्तमुनिम् अपरं संस्थये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं त्वत्प्रेषश्रवणयोर्मृतायमानां तुल्यां त्वदीयमणिनोपसिञ्चितानां गोदे त्वमेव जन्नित्वदविट्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपिप्रकाशाभिः अविद्यं निहतं तमः प्रायःप्रपतने पुंसां पौनः पुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभर्तुर्माम् अव्याति अभयमुद्रितः அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுருக்கும். 8ஆம் பத்து முதல் திருமொழி முடிஞ்சது. 8ஆம் பத்து 2ஆம் திருமொழி. இது திருக்கண்ணபுரம் விஷயமான பாசுரங்கள். ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த நாயக்கனுடைய மனோபாவம் இங்கே தெள்ளியீர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர் வெள்ளியீர் வெய்ய விழுநிதி வண்ணர்வோ தெள்ளியீர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர் வெள்ளியீர் வெய்ய விழுநிதி வண்ணர் ஓம் துளுநீர் கண்ணபுரம் தொழுதாளிவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே. துளுநீர் கண்ணபுரம் தொழுதாள் இவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே. தெள்ளியீர் அறிவுள்ளராய் தேவர்க்கும் நித்தியசூரிகளுக்கும் தேவர் நிர்வாகராய் திருத்தக்கீர் பெரிய பிராட்டியாருக்கும் தகுதி உள்ளயார் வெள்ளியீர் சுத்த சத்துவராய் வெய்ய விழுநிதி வண்ணர் காய்ச்சின நல்ல பவுன் போன்று நெருமுடி உமக்கு. அப்புறம் கைவளை கொள்வது பெண்ணுடைய கையில் இருக்கிற விளையை அபகரிப்பது தக்கதே தகுமோ? இது நியாயமா? இவள் எப்படிப்பட்டவள்? இந்த பெண் நீர் அச்சேதனமான ஜலமும் துள்ளும் கண்ணபுரம் துள்ளி சிந்தோழிக்கிற கண்ணபுரம் திருக்கண்ணபுரத்தை தொழுதாள் கைகூப்பி அப்படி தொழுகிறாள். இவள் கல்வியோ இவள் கபடியோ? ஓ என்ன அநியாயம் இது அப்படின்னு கேட்பதாக இதற்கு பதவுரை பார்த்தோம்னா, அதாவது தன்னுடைய பெண் அந்த முந்தின திருமொழியினுடைய தொடர்ச்சியாகவே தான் இந்த தாயார் தன்னுடைய பெண் சௌரிராஜ பெருமாளை அணையாமல் மிகவும் இழைச்சி போனான். அதனால என்னாச்சு, கையும் இழைச்சி கையில் இருந்த விலையெல்லாம் கழிந்து விழுந்துடுது. தாயார் ரொம்ப வருந்திய பெருமானையே அப்படியே கோபிச்சுன்னு கேட்கிறார். அப்படி அமையிறது இந்த பதிகம் பார்த்தோம்னா, தெள்ளியீர் அறிவுடையவரே லோகே புருஷ சாரஜ்யா புருஷார்த்த கோவிதா என்று உண்மை சொல்றாளே, லோகத்தில் புருஷர்களை கண்டால் இவன் இன்னான், இவனுடைய அளவு இது என்று வாசி அறிய தகுந்தனேர் பெண் பிறந்தார் தன்மை அறிய வேண்டாமோ? ஒரு பெண்ணின் வளைகளை அபகரிப்பது உம்முடைய அறிவுக்கு தகுமோ? அது கிடக்கட்டும். தேவர்க்கும் தேவர் உலகிலே க்ஷுத்ர தேவதைகளை கண்டால் கூட ஏதாவது வரம் கொடுத்துட்டு போறது. அந்த க்ஷுத்ர தேவதைகள் ஸ்தானத்தில் அஜ்ஞான வாசனை இல்லாத ஞானாதிகரான நித்தியசூரிகள் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கெல்லாம் நீர் நிர்வாகன் சுவாமியானவன், நீர் ஏதாவது வரம் கொடுக்க வேண்டியிருக்க. நியாயப்படி பார்த்தா நீர் வரம் கொடுத்துருக்கணும். ஆனா வரம் கொடுக்க வேண்டிய நீரே வளைய அபகரிப்பது நியாயமா? ராமாவதாரத்துல குகப்பெருமான் காட்டு தேனையும் பழங்களையும் கொண்டு வந்து கொடுத்தா, அப்ப நீர் என்ன சொன்னீர்? நாம் கொடுக்க பிறந்தோமை தவிர கொள்ள பிறந்தோம் என்று சொன்னீரே, அது போய் மறந்து போச்சா? உம்முடைய மேன்மைக்கு இது தகுமா? அது கிடக்கட்டும். திருத்தக்கீர் ராகவோர்கதி வைதேயும் தஞ்சேயும் அதிதேக்ஷணா ஆஞ்சநேயர் பெரிய பிராட்டிக்கும், அதாவது சீதா பிராட்டிக்கும் ராமனுக்கும் பொருத்தம் பார்க்கிறார். மருத்துவ மேலே அப்படி சொல்றாரு. ராகவோர்கதி வைதேயும் தஞ்சேயும் அதிதேக்ஷணா. அப்படி ஆஞ்சநேயர் சொன்னபடி பெரிய பிராட்டியாருக்கு தகுதியானவரே, உமக்கு சமமான ஒரு பெண்ணை மார்பிலை வைத்துக் கொண்டு ஒருத்தி இப்படி துன்பப்படுத்தியது நியாயமா? புருஷகார பூஜை சமீபத்தில் இருந்தும் கூட என் பொண்ணு இந்த மாதிரி பாடுபடுவதே. வெள்ளியீர் அப்படின்னா சுத்த சுபாவரே. ஏன்னா மண்ணாலும் ஜலத்தாலும் உண்டாகும் சுத்தி இல்லை. பணத்தில் சுத்தி தான் சுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்த சுபாவம் நீர் பெண்ணின் விலையை அபகரிக்கலாமா? வெண்மை ஆர்ஜவம் இருக்கிறபடியே பிரியேன் பிரியில் தரியேன் நீ சொன்ன வார்த்தையெல்லாம் சேர்த்து உண்டு. விழுநிதி வண்ணர் சொரூபம் இருக்கட்டும். உம்முடைய திருவேணி காய்ச்சல பவுன் போன்றது. சுற்றுரைத்த நண்பன் உன் திருவேணி ஒளி ஒவ்வாதுங்கிறார் நம்மாழ்வார். இந்த திருவேணியை ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டுமே. பக்தானாம் தும் பிரகாசசே அப்படின்னா பெரியவா சொல்லியிருக்கா. விழுநிதி வண்ணர் இது பிறருக்கு உடைமையா இருப்பதென்றோ. அவ கூப்பிட்ட உடனே அயர்வரும் அமரர்கள் அதிபதியான சௌரி பெருமாள் அந்த வாசலாலய எதிரே நிற்க வேண்டாமாங்கிறார். நிதியை உடையவன் கொடுத்தால் அல்லது நாம் கொள்வது ஆத்மாபகாரம் அல்லவா? ஓ படுகொலை படுகொலை என்கிறார். அச்சேதனமான ஜலமும் கழித்து வந்திருக்கிற தேசம் என்று கைகூப்புறா. இது குத்தமா? பர வியூக யுகங்களை தொழுதாளோ? நீ காத்துக் கொண்டிருக்கிற அர்ச்சையைத்தானே தொழுதாள். இவள் உடமையை கொண்டிருக்கிற நீர் என்றோ ஆத்மாபகாரி. இவள் கல்வியோ? இவ்வளோ ஆத்மபகாரி புள்ளாய் தொழத் தொழ கை விட்டுவாரை போல தொழுத கையில் ஆபரணத்தை கற்றுவாருண்டோ? சிலை இலங்கு பொன்னாழி என்று தன் கையில் உள்ள ஆபரணங்களை கடற்றி இவள் கையிலிட்டு பார்த்திருக்க வேண்டாமோ? நாட்டில் சுத்தரர்களான பிரணயிகளும் சில ஆபரணங்களை போட்டு பார்த்திருப்பது கண்டதையோ? பரம பிரணயியான உமக்கு அவள் வலையை கொண்டு போவது தகுமோ? சங்கு தங்கு முன்கையை பார்த்திருப்பதென்றோ உமக்கு சொரூபம் என்று பெருமாளை பார்த்து அப்படி சரமாரியா கேள்வி கேட்கிறாளா அம்மாக்காரி. அந்த பரகால நாயியா பெண்ணுடைய தாயன். அப்புறம் 2வது பாசனம். நீழ்நிலா முற்றத்து நின்று இவள் நோக்கினாள் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். நீர் நிலா முற்றத்து நின்று இவள் நோக்கினாள் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். பணனார் சின்னம் இருக்கையில் இவள் நாணுமோ நன்று நன்று நரையூரற்கே. பணனார் திண்ணம் இருக்க இனி இவள் நாடுமோ நன்று நன்று நரையூர்க்கே. அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி என்று அஞ்சலி பண்ணினாள்னு கிளை சொன்னாள். கண்ணபுரம் தொழுதாள்கள். நமேயம் ஒருவருக்கும் வணங்க மாட்டேன் என்கின்ற நிலை குலைந்தது. திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தாயாரை பார்த்து என்மேல் குறை சொல்கிறாயே. பெருமாள் கேட்கிறார் தாயாரை பார்த்து, என்மேல் குறை சொல்கிறாயே, உன் பெண்ணுக்கு நான் மடம் அச்சம் பயிர்ப்பு என்கின்ற பெண்களுக்குள்ள குணம் வேண்டாவா? உன் பெண்ணை அடக்கமா இருக்க சொல் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் இந்த தாயார் என்ன பண்றா, பெண்ணுடைய பேச்சு வியாபாரங்கள் இருந்தபடியாலும் சேர்த்தி தோஷத்தாலும் அவளை அடக்க முடியவில்லை. இவளை முதலிலே அளவலையாக்கி புறப்பட விட்ட இவர் காரியமே தலை கட்டிட்டு அப்படிங்கிற தாயார் சொல்றாங்க.
மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்துல இவளை விட்டு வச்சா இவளை திருப்பலாம் என்று நினைத்து மிகவும் உயரமான 3வது மாடியிலே இவளை கொண்டு போய் வச்சேன். நிர்மானுஷ்யமான நீநிலா முற்றத்திலே வைத்தேன். அது இவளுக்கு பெருமாளுடன் முதலில் சேர்த்தி உண்டான பிரதேசம் போலும். அங்கே மூர்ச்சித்தாள். நீழ்நிலா முற்றத்து நின்று இவள் நோக்கினாள். அங்க மூர்ச்சிட்டு இட்டகாலத்தையா இருந்தால் பிறகு எழுந்திருந்து நின்றால் நோக்கினாள். 4 பக்கமும் பார்த்தா திருக்கண்ணபுரம் கண்ணுக்கு இலாக்காச்சு. தொண்டீர் எல்லை இரும்பாரின்னு எல்லாரும் கூப்பிட்டு திருக்கண்ணபுரத்தை சேவை கொள்ளுங்கிறார். தாயாரையும் சேவிக்க சொன்னார். சொன்ன வார்த்தை தலை கட்ட முடியாமல் கையாலே காட்டினாள், ஹஸ்தமுத்திரையாலே காட்டினாள். என்ன சொல்றான்? அவன் பிரான் இருந்தவை காட்டினீர் என்று நம்மாழ்வாருக்கு திருத்தாயார் பெருமாளை காட்டினார். இங்கு பெண் ஊரை காட்டினார். அது நிற்க பாணனார் திண்ணம் இருக்க இனி இவள் நானுமோ கேட்கிறார். பாணனான ஆண் பெண்களை சேர விடுபவர்கள். இப்படி இருந்தால் ஆண் மகளிடமிருந்து வார்த்தை சொல்ல வல்லவர்களான இவர்கள் பெண்ணுக்கு சமாதானம் சொல்லி சேர விடுவார்கள். அவர்கள் விட்டார். அவர்கள்லாம் வந்துவிட்டா இனி இவளை மீட்க முடியுமா தாயார். ஆக என்ன முடிவு? ஆதியிலே திருநறையூர் நம்பி இவளை அகப்படுத்தி மணரூர்படி செய்ததே பலித்தது. நானுமோ நன்று நன்று நரையூரற்கே. திருமங்கையாழ்வார் நீநிலா முற்றம்ங்கிறார். பெரியாழ்வார் திருக்குழந்தையில் தூநிலா முற்றம்னார். குலசேகராழ்வார் திருவரங்கத்திலே திருவரங்கத்தனி முற்றம்ங்கிறார். திருமுற்றம் மேல் திருமண்டபம் இல்லாமல் திறந்த வழியான இடத்துக்கு போய் திருமுற்றம் பேரு. இதில் உற்சவ காலங்களில் பெருமாள் இப்படி உலா வருதோன். இந்த 3 திவ்யதேசங்களிலும் இந்த திருமுற்றம் பிரசித்தம். இந்த 3 திவ்யதேசங்களிலும் பெருமாள் திருவிழா கண்ட பொழுது இன்றைக்கு நடக்கிறது. இந்த பாசுரத்தை உள்ளுரை பொருள் கொஞ்சம் பார்க்கணும். சுவாபதேசம், அதாவது விவிக்த தேச சேவித்வம் அரது ஜனசம்சதிங்கிறார் கீதாச்சாரியன். ஜனசமூகத்தில் வெறுப்பும் ஏகாந்தமான தேசத்தில் இருப்பும் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அனாதியான சம்சாரத்தின்படியாலே உலக வாசனை தான் வரும். சஞ்சாயத்தே காமஹா, சேர்த்தியினாலே காம விருத்தியாகும். அதற்காக நீநிலா முற்றத்துள் என்றபடி ஏகாந்த தேசத்தில் இருக்க வேண்டும். சில பேர் உலகத்தில் கோவிலுக்கு போவதற்கும் பகவான் நாமங்களை சொல்வதற்கும் வெட்கப்படுறா. விசித்திய லஜ்யாம் யோகீதே மன்னாமானி நிரந்தரம் அப்படிங்கிறான் பகவானே. வெட்கத்தை விட்டு நாமாக்களை யார் சொல்றாளோ அப்படின்னு. அதனால பாணனார் என்பது ஆச்சாரியர்கள், சதாச்சாரியர்கள், பெருமாளாலே அனுப்பப்பட்டவர்கள். நமக்கு சம்சாரத்திலே வெறுப்பை உண்டாக்கி பெருமாளிடத்திலே ஆசை உண்டாக்கி நம்மை பெருமாளிடத்திலே சேர விடுகிறார்கள். அந்த ஆச்சாரியர்கள் இருந்தால் பகவான் நாமாக்களை சொல்வதற்கும் கோவிலுக்கு போவதற்கும் லட்சியம் இருக்காது, வைக்கப்பட மாட்டார்கள். சதாச்சாரிய சம்பந்தம் பெற்றவர்களை சம்சாரத்தை இழுக்க முடியாது, பகவானை அடைந்தே தீர்வார்கள் என்றதான உள்ளர்த்தம், சுவாபதேசார்த்தம் இந்த பாசுரத்திற்கு விசேஷமாக ஒரு நிர்வாகம். அது 3வது பாசுரம். அருவிசோர்வேங்கடம் நீர்மலை என்று வாய் வருவினாடு மெய்யம் வினவியிருக்கின்றாள். அருவிசோர்வேங்கடம் நீர்மலை என்று வாய் வருவினாள் மெய்யம் வினவியிருக்கின்றாள். பெருகுசீர் கண்ணபுரம் என்று பேசினாள், உருகினாள், உள்மலிந்தாள், இது என் கொலோ. பெருகுசீர் கண்ணபுரம் என்று பேசினாள், உருகினாள், உள்மலிந்தாள், இது என் கொலோ. இனி இவள் நானுமோ அப்படின்னு முந்தின பாசத்துல கண்ணபுரத்தம் பெருமானை பெறாமல் மிகவும் தாபத்துள் இருந்தார். தாயார் செய்யக்கூட சிசிரோபச்சாரங்கள் பலிக்கல. தாபத்தால் பீடிக்கப்பட்டவன் க்ஷீராப்திநாதனை நினைத்தால் தாபம் போகும். இவர் வியூக விபவங்களை நினைக்க மாட்டார். அது அர்ச்சையிலே ஆழங்கால் பட்டவர்.
அதனால வியூக உருவங்கள் தமக்கு தாபகரமான அதை விட்டு சில திருப்பதிகளை பேசுறாருங்க. என்னன்னா ஆகாச கங்கை, பாப விநாசம், பாண்டவ தீர்த்தம் முதலிய அருவிகள் பெருகிக் கொண்டிருக்கின்ற தென்னீர் பாய் வேங்கடம் திருமலையே. அருவிச்சோர் வேங்கடம் சிரமகரமான தேசம். அருவி விழுந்தால் போக்கு இருக்கும். அப்படி இல்லாமல் 4 பக்கமும் ஜலமாய் நடுவில் மலையாய் அதுல சயனித்துக் கொண்டிருக்க திருநீர்மலையை பேசினாள். நீர்மலை என்று வாய் வருவினாள். ஆசிரியர்களுக்கு உண்மையாக இருந்த காரியம் செய்கின்ற மெய்யமலை திருமையம். மெய்யம் வினவி இருக்கின்றாள். அங்க கேட்கிறார். எப்போதும் ஐஸ்வர்யம் வளர்ந்து கொண்டிருக்கிற திருக்கண்ணபுரத்தை பேசினாள். பெருகுசீர் கண்ணபுரம் என்று பேசினாள். உருகினாள். உடம்பு நீராய் உருகித்து நெஞ்சு உள்ளே மெலிந்து போச்சு. நெஞ்சு நீராய் உருகித்து ஆத்மா மெலிஞ்சு போச்சு. இது என்ன கட்டம், இப்படி நான் பார்க்க வேண்டியதாயிருக்கே என்று தாயாரானவள் தன்னுடைய பெண்ணுடைய நிலைமையை பார்த்து இப்படி இங்க புலம்புறாள் அவருடைய பெண்ணை பத்தி. அதுக்கப்புறம் 4வது பாசுரம். உண்ணும் நாடில்லை உறக்கமும் தானில்லை, பெண்மையும் சால நிறைந்து இவள் பேதை தாயான். உண்ணும் நாடில்லை உறக்கமும் தானில்லை, உண்ணும் நாடில்லை உறக்கமும் தானில்லை, பெண்மையும் சால நிறைந்து இவள் பேதைத்தான். கண்ணன் ஊர் கண்ணபுரம் தொழும் கார்கடல் வண்ணர் மேல் எண்ணம் இவற்கு இது என் கொலோ. கண்ணன் ஊர் கண்ணபுரம் தொழும் கார்கடல் வண்ணர் மேல் எண்ணம் இவற்கு இது என் கொலோ. கண்ணபுரம் தொழும் கார்கடல் வண்ணர் மேல் எண்ணம் இவர்க்கு, கண்ணன் ஊர் கண்ணபுரம் தொழும் கார்கடல் வண்ணர் மேல் எண்ணம் இவர்க்கு இது என் கொலோ. வாய் வெறுவினாள், உருகினாள், பேசினாள். நான் முந்தின பாசத்தை சொன்னார். ஆற்றாமைக்கு இடமில்லை. எப்படி வந்ததுங்கிறார். இப்போது இருப்பதை பார்த்தா இதுக்கு முந்தின போன நாளெல்லாம் நல்ல திசை என்று சொல்லலாம்ங்கிறார். உண்ணும் நாள் இல்லை, சாப்பிட்றதே கிடையாது, உபவாச கிருஷியா இருக்கா, நித்திரையும் இல்லை, பகல் ராத்திரி சேர்ந்து அப்படியே ஒரு நாளாருது. அதில் பகலில் செய்ய வேண்டிய போஜனம் இல்லை, இரவு செய்யும் தூக்கமும் இல்லை, கண்களும் பகலும் கண் தொழில் அறியாள். அசோகவனத்தில் சீதா பிராட்டிக்கு தேவேந்திரன் ராட்டி தெரியாமல் அமிர்தத்தை கொண்டு கொடுத்தான். 10 மாதம் பிராட்டி தனித்திருந்தாள் என்று வால்மீகி எழுதி வச்சார். இங்க அதுவும் இல்லை. பெருமாள் காட்டுக்கு எழுந்திடும் போது இளைய பெருமாள் தூங்கத் தொடங்கினார். அப்போது பெருமாள் மைதிரி கூட வந்திருக்கார், அவளை காப்பாற்றணும். ஆதலால் நீ தூக்கத்தையும் சோம்பலையும் வழிநடந்து வந்தால் அந்த சிரமத்தையும் விட்டு விடுனார். உடனே இளைய பெருமாள் என்ன பண்றார்? ஜகோ நித்ராம்ச தந்திரீம் ச பிரசஸ்தம் ச பதிஸ்ரமம் விட்டாரா. இவள் அது மாதிரி இல்லை, அவரை போல விட்டவள் இல்லை. இவள் உறக்கமே கிடையாது, பருவமும் இளம் பருவம். பர்த்தாவின் சேர்த்தியும் ரசம் அறிந்திருந்ததால் ஊனும் உறக்கம் விடலாம். அப்பருவம் இல்லை இவளுக்கு, ஸ்திரீத்துவம் நிறைந்தவள் இல்லை, இளம் பெண்ணான இவள் அதிமுக்தை. ஆனா இவளுக்கு தாரக போஷகம் எல்லாமே கண்ணன். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் பற்றிலையும் எல்லாம் கண்ணன் நம்மாழ்வார். அதனால கண்ணன் உள்ளே இருக்கிற திருக்கண்ணபுரத்தை தொடரா. பத்தாஞ்சலி புடாகிருஷ்டா நம இத்யேவவாதினா என்று ஸ்வேதத்வீபவாசிகளைப் போல அஞ்சலி பண்ணுவதே தாரக போஷகங்கள். கருத்து சமுத்திரம் போன்ற வர்ணமுடைய எம்பெருமான் அவன் தான் இவளுக்கு எப்போத்தாலும் நினைவில் இருக்கக்கூடியவன். இவளுக்கு எப்போத்தாலும் அவனை பற்றி எண்ணம். இது என்களோ, இது என்ன ஆச்சரியம், ஆரூட யோகிகளான ரிஷிகளிடத்திலே இது கண்டிலோம்
மற்ற ஆழ்வார்களிடத்திலும் இதை கண்டிலோம். அவள்கிட்ட கூட இது இல்லை. 25 வருஷம் பகல் இரவோடு வாசியர கூட இருந்துட்டு பின்பு பிரித்த பிராட்டி இடத்துல கூட நான் பார்க்கல. இந்த பருவத்தில் இப்படி ஒரு ஆச்சரியமா என் பெண்ணுக்கு என்பதாக இந்த தாயார் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு அவள் நிறைய விவரிப்பதான அந்த அனுபவம். அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சென்றிருக்கும். 8ஆம் பத்து 2ஆம் திருமொழி 4 பாசுரங்களாச்சு. 5வது பாசுரத்திலிருந்து இன்றைக்கு அனுபவம் 8:2-5. கண்ணன் ஊர் கண்ணபுரம் தொழும் காரிகை பெண்மை தன்னுடைய உண்மை உரைக்கின்ற கண்ணன் ஊர் கண்ணபுரம் தொழும் காரிகை பெண்மை தன்னுடைய உண்மை உரைக்கின்றாள். வெண்ணையுண்டு புண்ட வண்ணம் விளம்பினாக வண்ணமும் பொன்னிறம் ஆவது ஒழியுமே. வெண்ணையுண்டு புண்ட வண்ணம் விளம்பினாள் வண்ணமும் பொன்னிறம் ஆவது ஒழியுமே. முந்திர பாட்டில் பெண்மையும் சால நிறைந்திலள் அப்படிங்கிறார். சொல்ற போது உண்ணும் நாளில்லை உறக்கமும் தான் இல்லை பெண்மையும் சால நிறைந்திலள் பேதை இப்படிலாம் சொன்னாரோ. அது போகட்டும், அது கொஞ்ச காலம் போனா உண்டாருது. அதற்கு காரணமான பெண்மை தான் இருக்கிறதோ அப்படிங்கச்ச இல்லைங்கிறாங்க. நீர் எப்படி தெரிந்து கொண்டீர்னு கேட்டா, அவனை நினைத்த உடனே மனம் வாக்கு உடல் 3ம் விகாரத்தை அடையிறது. இவளுக்கு என்ன பெண்மை இருக்கிறது? என்ன தாயார் பேசுற பேச்சிடலாம். கண்ணனூர் தொழும் காரிகை, கண்ணனை தொழுவதில்லை, அவன் இருக்க ஊரை தொழுறான். துவாரகை, மதுரை, திருவாய்ப்பாடி இவெல்லாம் பரமபதற்கு சமமான ஊர்கள். ஆண்டாளுமே கோவர்தனத்து என்னை உய்த்திடுமே, துவரிப்பதில் என்னை உய்த்திடுமே அப்படின்னு ஒரு இடமா அவர் இருந்த இடத்துல கொண்டு என்னை சேருங்கன்னு தான் சொன்னான். ஏன்னா பிறந்த உடனேயே போகும்படியான அழகு வாய்ந்த ஊர்கள். சக்கரவர்த்தி திருமகன் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஒரே ஊரில். கண்ணன் திருக்கண்ணபுரம் புகுந்ததும் அவ்வூரை தொழுதாள். அயோத்தியில அரண்மனையில அந்தப்புறத்தில் 2வது வாசலே இளைய பெருமாள், அதாவது பிராஞ்சலிம் பிரம்மமாசினான் என்று தலையில கைகளை கூப்பிட்டு வணக்கத்து நிற்பாரா. பெருமாள் வெளியே எழுந்திடும் போது அவரை இளைய பெருமாள் என்ன கடாட்சித்து ஹோக்கிற வழக்கம். அது மாதிரி இவ்வளவு தொழுத கையுடன் நிற்பாள். ரொம்ப அழகு காரிகை. இவளை பார்த்து அவன் பட வேண்டியது இவப்படுறா. அம்மா காரிக்கு தாங்க முடியல. இவளுக்கு என்ன பெண்மை இருக்கிறது? இதனால உடம்பின் வியாபாரம் சொல்லப்பட்டது. அப்புறம் மேல அதுக்கு மேல பாசுரத்தில் சொல்றா வாசிக வியாபாரம். அதாவது பெண்மை ஸ்திரீத்துவம் தனக்கு ஏதாவது ஒரு அவஸ்தை கண்டாலும் உயிர் தோழிடத்தில் மறைக்கும்படி இருக்கும். பெண்மையும் தன்னுடைய உண்மையை உரைக்கின்றாள். தோழியுடைய வியாபாரங்களை கொண்டு தெரிந்து கொள்வா. அவ மறைச்சா கூட தோழி இவளுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்து புரிஞ்சுடுவா. இவள் பெற்ற தாயான எனக்கும் வாய்விட்டு சொல்றா, உண்மை உரைக்கிறாள், தன்னுடைய உள்ளே இருக்கும் சுபாவத்தை சொல்றா. இது என்ன பெண்மை? வாக் வியாபாரம் இதாலே சொல்லப்பட்டது. முதல்ல சொன்னது உடம்பின் வியாபாரம், கண்ணனூர் கண்ணபுரம் தொழும் காரிகைங்கிறது. பெண்மையும் தன்னுடைய உண்மை உரைக்கின்றானுங்கிறத வாக்கால் செய்யக்கூடிய காரியம். பரதாழ்வான் சக்கரவர்த்தி திருமண அழைச்சிட்டு வரதுக்காக அயோத்தியிலிருந்து சைனியங்களோடு புறப்பட்டு அங்கே சேர்ந்தா சிங்கிவேரபுரம் வந்தார். குகப்பெருமான் என்ன பண்ணார்னா, பரதன் மேலே சந்தேகப்பட்டு ஒரே சீறினான். நான் ராமனிடத்தில் இருக்கக்கூடியதான அத்தீத்த பரிவினால படகுகள் நம்மிடத்தில் இருக்கு, படகு தொழிலும் ஆட்கள் இருக்கு, கோள்கள் நம்மகிட்ட இருக்கு. இவ எப்படி போறா அந்த பக்கம் பரதன் சைன்யத்தோடு பார்க்கலாம்
நான் உடனே சுமந்திரர் குகனை அழைத்து போய் பரதனை காட்ட குகப்பெருமான் திடுக்கிட்டு ஆச்சரியப்பட்டு, எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பன். அவன் ராமன் லட்சுமணன் போர்த்துல கொண்ட ஓடத்துல கொண்டு விட்டுட்டு பரத்வாஜாசிரமம் விட்டுட்டு வந்தவன் குகன். பின்னால பரதன் சத்ருகன் 2 பேரும் வரான். அவ பார்த்ததும் அதுக்கு கம்பன் அனுபவம் ரொம்ப அழகு. நம்பியும் நாயகனே ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியும் ஒக்கின்றான், தவ வேடம் தலை கொண்டான், துன்பம் ஒரு முடிவில்லை துசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு. அதாவது சக்கரவர்த்தி திருமகன் அவனுக்கு தம்பியா பிறந்தவன், அவன்தான் தப்பு பண்ணுவனா? அப்ப அவருக்கு ஏதாவது உபகாரம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பார்த்து லட்சுமணனுடைய குணங்களை எல்லாம் பரதன் சொல்றான். அதனால கழியின் பெருமையை கடலுக்கு சொன்னான், கடலை கையால் இறைக்கத் தொடங்கினான். இதுக்கு வியாக்கியானம். லட்சுமணன் பெருமாளுக்கு சயனம் சமர்ப்பித்தையும் திருவடி சோதித்தையும் கங்காதீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பித்ததையும் போதை உடையவர்கள் கண் விழித்து காவல் புரிந்ததையும் சொன்னா. அது மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்றா, தாயார்கிட்ட பெண்மை உரைக்கிறாள். அது மாத்திரம் இல்ல, வெண்ணெய் உண்டு ஆப்புண்ட வண்ணம் விளம்பினால். அவன் வெண்ணையை களவிலே கொண்டு ஆப்பிட்டு உரல்ல யசோத கேத்தார கட்டினா. அந்த விஷயத்தை சொன்னா, ஒரு ஸ்திரீயின் உடைமையில் இவ்வளவு ஆசையுள்ள ஒருவனா, அது அகப்படாவிடில் களவு கொண்டும் அவது செய்ய ஆசைப்பட்டவனா, அதிலும் அவளிடம் கட்டுண்டு மணி எளியவனானா, ஒரு சர்வசக்தி மான் இப்படி எளியவனாவது என்று ஆச்சரியப்பட்டு அவனை அப்போதே சம்சேஷித்தால் வரும் ஆனந்தத்தை அடைந்தாள். வெண்ணையுண்டு ஆப்புண்ட வண்ணம் விளம்பினால் வண்ணமும் பொன்னிறமா அவது ஒழியுமே. அவனுடைய அந்த விற்த்தாந்தத்தை சொன்ன உடனேயே அவனை அப்போதே சம்சேஷிச்சா என்ன ஆனந்தம் வருமோ அந்த ஆனந்தத்தை அடைஞ்சுடுறாளாம். அப்ப என்ன ஆறுது, பொன்னிறமாய பயலை முன்போடு இருந்தது ஒழிந்து விட்டது, மனது அவனை அனுபவித்து பொன்னிறமும் ஒழிந்தது, இவளை பெற்ற நமக்கு என்ன குறை என்கின்றாள். ஆக இங்க மானசீகமான வியாபாரம் சொல்லப்படுது. இங்க மூன்றையும் பார்க்கலாம். இதான் சுவாரஸ்யம் இந்த பாச்சுரத்தில். கண்ணான்முடன் கண்ணால் தொழுகின்றாள்ங்கிறது சரீரத்தாலே செய்யக்கூடிய காரியம். உண்மை உரைக்கின்றால் வாயினால் சொல்லக்கூடியது. அடுத்தது மானசீகமான வியாபாரம். இங்க அவனை சம்சேஷித்த மாதிரிதான் ஒரு ஆனந்தம். அதான் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய வழியும் புகுதருவான் நின்னனும் தீயில் தூசாகும் செப்பு. இது அந்தர்கதமான அர்த்த விஷயம் தான். மனசா வாச்சா கர்மனாச்சா என்று திருக்கட சுத்தியாக எம்பெருமானிடத்தில் ஈடுபட்ட ஒரு விஷயத்தை இங்க நாயிகா பாவத்தில் அவர் தன் பெண்ணு பண்ணதாக அந்த அம்மாக்காரி இங்க சொல்றதாக அழகு. வடவரை நின்றும் இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாம் என்று பேசினாள். வடவரை நின்றும் இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாம் என்று பேசினாள். மடவரல் மாதர் என் பேதை இவர்க்கு இவள் கடவது என் கண் துயில் இன்று இவர் கொள்ளவே. கண் துயில் இன்று இவர் கொள்ளவே. பொன்னிறமாவது ஒளிமே என்று பொன்னிறம் போனபடி சொன்னாள் கீழ்பாட்டில். கண்ணன் ஊரான திருவாய்ப்பாடியில் இந்த பிரிவி என்கிற அக்னியாலே கிடைக்கின்ற நம்மை பெரியவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், ஒரு குடம் ஜலத்தை கொட்டி ஆத்த போகிறாளோ என்று சொல்லி பெண்கள் எல்லாரும் கிட்டனை அனுபவிக்க யமுனாதீரம் வந்தார்கள். அங்கு கண்ணனை காணல. உடனே கோபிகள் கண்ணனில் போன அனுராகத்தில் எழுந்தார்கள். தங்களை கண்ணனாகவே நினைந்து பேசினார்கள். அதே மாதிரி இவளும் திருக்கண்ணபுரத்தை திருவாய்ப்பாடியாகவும் சௌராஜ பெருமாளை கிட்டனாகவும் தங்களையும் கிட்டனாகவும் நினைத்து பேசுறா. உபனிஷத்து கூட தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி என்றெல்லாம் பகவானை ஆத்மாவாக கொண்டது. நான் என்ற சொல்லுக்கு என்னை சரீரமாக கொண்ட பகவான் பொருள்
அப்படியே பிரகலாதாழ்வன் வாமதேவ ரிஷி முதலியவர்கள் அனுபவித்தார்கள். நம்மாழ்வாரும் கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் ஒரு 10 பாசுரங்களில் பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் நானே செய்தேன்னு அனுபவித்தார். நம்மாழ்வாருக்கு நான் என்றால் தனக்கும் ஆத்மாவான பரமாத்மான் தான் அர்த்தம். இது வேற தினசான அந்த அத்வைத ரீதியான அர்த்தம் பண்ணக்கூடாது. இவ்வாழ்வார் பரவியூகாதிகள் சொல்ல மாட்டார். இவருக்கு அர்ச்சை தான் எல்லாம். அதெல்லாம் நான் தான் திருமலையில் இருந்தேன், அங்கிருந்து திருக்கண்ணபுரத்தில் நித்தியவாசம் பண்ணுவதற்காக வந்தேன் அப்படிங்கிற மகள் சொன்னதை தாய் சொல்லி காண்பிக்கிறார். யோகிகள் வந்தா நீர் யார் எங்கிருந்து வந்தேன்னு கேட்கறது உண்டு. அதுக்கு பதில் சொல்வது போல திருமலையில் இருந்தேன், அங்கிருந்து திருக்கண்ணபுரம் வந்தேன் என்று தன்னை சௌரிராஜ பெருமாளாகவே பாவித்து சொல்றாளாம் பொண்ணு. என் பெண் மடவரல் பவியானவள், பேதை சிறுபெண், பெற்ற திகப்பனுக்கும் பர்த்தாவுக்கும் வாசி அறியாத பருவம், திருவாய்ப்பாடியிலே பெண்களோடு சமமாயிருந்து பெண்டாள்வதில் திரைவனான இவருக்கு பணமுடையவர்கள் வட்டியும் வாங்கி பணம் சேர்க்கலாம் போல இவருடைய கண்ணுறக்கத்தை கொள்வதற்கு என்ன பிராப்தி உண்டு? கோபிகள் போல அலைவரமைப்பட்டிருக்கிற இவளுக்கு துயில் கொள்ள என்ன பிரயோஜனம் உண்டு அப்படின்னு அதான் இங்க சொல்லிச்சேன். கண் துயில் என்று இவர் கொள்ளவே. அப்புறம் அடுத்த பாசுரத்தில் தரங்க நீர் பேகினும் தன்மதி காயினும் இறங்குமோ எத்தனை நாள் இருந்து எழுகினாள். தரங்க நீர் பேகினும் தன்மதி காயினும் இறங்குமோ எத்தனை நாள் இருந்து ஏங்கினாள். துரங்கம் வாய்க்கீண்டு உகந்தானது தொன்மை ஊர் அரங்கமே என்பது இவள் தனக்கு ஆசையே. திருக்கண்ணபுரம் தொழுதாள், பேசினாள், உருகினாள், கண்ணபுரம் தொழும் என்றும் கரணத்திரைத்தாலும் அதை சிந்திக்க முடியும் என்றும் அவர் இருப்பது அவளோடு பிராப்தி இல்லை என்று சொல்ல கிடவையோ அது கிடக்கட்டும், உன் மகள் தான் இந்த ஈடுபாடுகள் பொறுக்க முடியுமோ அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த அம்மா பதில் சொல்றாங்க. பெண் தூங்கி எழுந்திருந்தா சமுத்திரக்கரையா இருந்தது. இறங்குமிடம் சமுத்திரக்கரையாகவே முன்பு அவன் சேர்ந்த போது பெரிய ஆசையோடு அனைத்த தோள்கள் ஞாபகத்துக்கு வந்தது. அடியேன் குடியேன் என்று சொன்ன வார்த்தைகளும் சேர்ந்த போது உண்டான குளிர்ச்சியும் ஞாபகத்துக்கு வந்தது. இதையெல்லாம் நினைப்பு மூட்டி நலியா நின்றால் இவள் இழைக்குமோ என்கிறாள். அலைகளோடு இறங்கதான் தரங்க நீர் பேசினும் தன்மதி காயினும் இறங்குமோ எத்தனை நாள் இருந்து எழுகினாள். அலைகளோடு கூடிய சமுத்திரம் எவ்வளவு சத்தம் போட்டாலும் அதில் பிறந்த சந்திரன் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறவன். இவளுக்கு மாத்திரம் நெருப்பு முகந்து வீசினாலும் இவளை இவற்றுக்கு ஈடுபட மாட்டா. ஏன்னா எத்தனை நாளாக இதில் பழகியாச்சு, நெடுநாளாக இதில் பழகிவிட்டாள். ஆகிலும் நீ தாயாக இருந்து இதுக்கு பரிகாரம் பண்ண வேண்டாமோன்னா அவளுக்கு பரிகாரம் நான் அறிவேன்னா. அரங்கமே என்பது இவள் தனக்கு ஆசையே. குதிரை வடிவம் எடுத்து வந்த கேசி என்கிற அசுரனை சமகாரம் பண்ணி கிருஷ்ணனுடைய பழைய ஊர் திருவரங்கம், திருக்கண்ணபுரம் சமுத்திர மத்தியில் கட்டின துவாரகை போல, திருவாய்ப்படி போல, திருவங்கம் சந்திரன் தட்சசாபத்தாலை நோப்பட தன்னுடைய புக்கரங்களை பரிச்சயம் செய்து வைத்து அவளுடைய க்ஷயத்தை போக்கனுடைய ஊர் திருவரங்கம் என்று இதெல்லாம் அவளுக்கு உடனே ஞாபகம் வருதுங்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில் 8வது பாசுரத்தில் தொண்டு எல்லாம் நின்னடியே தொழுதுயுமா கண்டு தான் கண்ணபுரம் தொழப்போயினாள். வண்டுலாம் கோதை என் பேதை மணி நிறங்கொண்டு தான் கோயின்மை செய்வது தக்கதே. தொண்டு எல்லாம் நின் அடியே தொழுது உய்யுமா கண்டு நான் தான் கண்ணபுரம் தொழப்போயினாள். என்ன பண்ணா, முதல் பாட்டிலே உன்னை தொழுத இவள் கையில் உள்ள விலைகள் அபகரித்தது நியாயமா உனக்கு தகுமான்னா, அதுக்கு திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தான் செய்து தப்புன்னு ஒத்துண்டான். இவருக்கு இவள் கடவதன் கண்துயில் என்று இவர் கொள்ள என்றும் அரங்கமே இவள் தனக்கு ஆசை என்றும் முந்தின பாசத்தில் சொன்னதை சௌரி பெருமாள் கேட்டார். இவளுக்கு வளை கொடுப்பதாக நினைச்சோம், உன் மகளுக்கு அரங்கமே என்பது ஆசை என்று சொன்னீரே, அப்படியேனா உன் பொண்ணு அங்கேயே போகலாமே, நம்ம ஊருக்கு வருவானே, நாம் இவளை அழைத்தோமோ, ஆசைப்பட்ட இடத்திற்கு போகலாமேன்னு பெருமாள் கேட்டாராம். அதற்கு பதில் சொல்றா, கடலை பருகின காலமேகம் போலே பெரிய பெருமாள் திருவடி இருக்கு, ஆகியால இவளுக்கு அங்கேயே நினைவு. ஆனாலும் எல்லா தொண்டர்களும் திருக்கண்ணபுரம் போறாளேன்னு அவளை பார்த்து இவளும் வந்தாள். அதனால
சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுனாங்கிறாம் பகவத்கீதையில. இந்த ஐஸ்வர்யத்தை மீண்டும் பெற வேண்டும் என்பவர்கள், புதிதாக ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும் என்பவர்கள், கைவல்யத்தை விரும்புபவர்கள், மோட்சத்தை அபேட்சிக்கிறவர்கள் ஆக இந்த 4 அதிகாரிகளும் திருக்கண்டபுரம் சென்று தங்கள் இஷ்டத்தை பெறுகிறார். இவர்கள் எல்லாரும் ஆசிரிப்பது ஒரே மாதிரி தான், பலத்தில் தான் வித்தியாசம். ஐஸ்வர்ய காமர்கள் ஐஸ்வர்யத்திலும் கூடிய எம்பெருமானை ஆசிரிக்கணும், கைவல்ய காமர்கள் சுத்தி விசிஷ்டனான எம்பெருமானை உபாசிக்கணும், மோட்ச காமர்கள் குணவிசிஷ்டனான எம்பெருமானை உபாசிக்கணும். இப்படி எல்லாரும் திருக்கண்டபுரம் போய் பல சித்தியை பெறறா. அதை பார்த்து என் பண்ணும் திருக்கண்டபுரம் வந்தா, நீ அவள் போன போது பார்க்கலையோ அப்படின்னு தாயார் கேட்கிறா. கிருஷ்ணனை ஆசைப்பட்ட பெண்கள் கிருஷ்ணன் மகனான காமன் காலில விழுந்தா. உடையவர் பெருமாளுக்கு நெடுநாள் திருமஞ்சனை முடித்து அவரை ஆச்சரியமாக பற்றி பின்பு கோயிலே வந்து, அது மாதிரி ஸ்ரீமிதிரையில் பிறந்தாரும் குண்டிரபுரத்தில் பிறந்தாரும் போயினார் உண்டோ, வேயனதோள் விசிறி படையன்னமென அவன் நடந்த இவள் போயின போக்கை நீ பார்த்ததில்லை. வண்டுலாங்கோதை இவள் போனால் தன்னோடு சமமான ரூப சாமியத்தை என்றோ கொடுக்கணும். மனுஷர் இல்லாத தேசத்தில் அடித்து பறிப்பாரை போல் இவள் நிறத்தை நீ கொள்ள வேணுமோ இதெல்லாம் சொல்லிவிட்டு, இவள் நிறத்தை அபகரிப்பது ராஜநீதியா, ராஜநீதி இல்லாதவே நீ செய்யலாமா, இழந்தவைகளை மீட்டுக் கொடுப்பதென்றோ ராஜதர்மம், இது ராஜநீதியோங்கிறா, இவள் நிறத்தை அபகரிப்பது உனக்கு தகுமோன்னு. அப்புறம் 9வது பாசத்தை சொல்லச்சேன். முள்ளையில் கூழை முடிகுடா தெள்ளியல் என்பது ஓர் தேசிகள் என் செய்கேன் கள்ளவிழ் சோலை கண்ணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ணப் பெறுவரோ. கள்ளவிழ் சோலை கண்ணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ணப் பெறுவரே. கீழே கோயின்மை செய்வது தக்கதேன்னா, இதை கேட்ட பெருமாள் திருத்தாயரை பார்த்து நீ என்ன நியமிக்கிறாய், நான் சர்வசிய நான் எப்படிப்பட்டேன்னா சர்வசுவாமியின் நான் இருக்கிறவன், நான் ஒருவருக்கு நியாமனகன் இல்லை, என் பேதிங்கிறாயே உன் பண்ணை அடைக்க வச்சுக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு தாயார் பதில் சொன்னா, முள்ளையிரி ஏந்தில இன்னும் பல் முளைக்கல, தலைமுறை வாரி முடிவும் தான் முடிக்கல, நல்ல தெளிவுள்ளவள், எது தெளிவு அழிக்க செய்தால் சொல்வதற்கேற்ப தெளிவும் இல்லை, இவளை நான் நியமிப்பதோ இவள் பருவம் நெய்யும்படி இருக்கிறதோன்னா, இவளை போல இன்னொரு பெண்ணுடைய தாயார் பேசினா. நம்மாழ்வாருடைய திருத்தாயார் திருவிருத்தத்தில் முளையோ முழுமுற்றும் போதில மொய்ப்பும் குடல் முறிய கலியவர் அறை இல்லை, நாவோ குளரும் திருவேங்கடம் என்கின்ற கற்கின்ற வாசகமே இன்னும் அப்படின்னா, அது மாதிரி ஸ்தலங்கள் இன்னும் வளர ஆரம்பிக்கவே இல்லை, தையல் முடியும் வளரல, வஸ்திரம் இடுப்பில் தங்கல, நாக்கோ குளரும். ஆனால் திருவேங்கடம் என்ற வாசகமே இந்த பருவத்தில் திருவேங்கடம் என்று சொல்றான். ஆனால் அவள் திருமதியை சொல்கிறான், கால் முடவர்களுக்கும் கண்ணில்லாதவர்களுக்கும் போக முடியாதால் பரமபதம் போலுக இருக்கக்கூடியதான அந்த திருவேங்கடம் இந்த வழி திருமதியை சொன்னாள். என் பெண் அப்படி இல்லை, மார்க்கமும் சுலபமாய் சுகமாய் அடையக்கூடியதான திருக்கண்ணபுரத்தை சொல்றா. வயிற்றில் பிறந்தாள் என்கிற சமத்தத்தாலே நியமிக்க முடியுமோ, நியமிக்க நினைத்தால் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். பிராயச்சித்தங்களில் சிறந்தது ஹரிஸ்மரணம் தான், ஸ்ரீபதியான நாராயணனை நினைப்பதை விட மேலான பிராயச்சித்தம் கிடையாது அப்படின்னு அந்த தாயார் சொல்றா பதில். இதுக்கு கடைசியில் இந்த பலஸ்துதியா பாசம் சொல்றார். கார்மலி கண்ணபுரத்தயம் மடிகளை பார்மலி மங்கையர்கோன் பரகாலன் சொல் சீர்மலி பாடல் இவை 10 வல்லவர் நீர்மலி வையத்து நீடி நிற்பார்களே. இன்னாரை பாடின கவிகள், இன்னார் பாடினார், கவிகள் இப்படி இருப்பது, இதை கற்றவர்கள் பலன் இந்த நாளில் சொல்ற இந்த பாட்டு. குளிர்ச்சியை கொடுப்பதாய் சமகரமான மேகங்களால் சஞ்சாரம் எப்போதும் இருக்கின்ற திருக்கண்ணபுரத்து எம்பானே பாடிய பாடல்கள். பாடினவர் யாரு? பரகாலன் என்கிற திருமங்கை ஆழ்வார். இந்த பூமியிலே எல்லா இடங்களிலும் 2 பேர் சேர்ந்தால் என்ன கவி, என்ன சொல்நயம், எப்படி பகவத்குணம் என்கிற பாடல்கள் என்று பேசும்படி உலகிலே பிரசித்தரான ஆழ்வார். பாசுரங்களோ வைக்கோல் இல்லாமல் விளைந்திருக்கும் நெற்பையில் போல பகவத்குணங்கள் நிறைந்திருக்கும் பாடல்கள். இதை அபியசித்தவர்கள் கடலாலை சூழப்பட்ட இப்புவியில் நெடுங்காலம் திருவடி போல் பகவத்குணங்களை அனுபவித்து வாழ்வார்கள். என்ன அழகு! சீர்மலி பாடல் இவை 10 வல்லவர் நீர்மலி வையத்து நீடி நிற்பார்களே. கடலாலை சூழப்பட்ட இந்த புவியிலே நெடுங்காலம் அதான் திருவடி எப்படி எம்பெருமான் நாமாவை அப்படி ஸ்மரித்துக் கொண்டு இருந்தானோ அது மாதிரி நெடுங்காலம் இங்கே இருப்பார்கள் என்பதாக பலஸ்துதி சொல்லி முடிக்கின்றார்.
நாமும் முடிப்போம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குடிசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய் வேதாந்த குரவே நம. மங்களம் கோசலேந்திராய மகனீ குணாப்தே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்த்ததாம் காலே காலே வர்ஷதுவாசவ ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்கஸ்ரீ ச வர்த்ததாம். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महीषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.